ஹலோ எவ்ரி ஒன். நான் அர்ஜுன் ராகுல், கேட் சென்டர் பாடி ஸ்டூடெண்ட். கேட் சென்டர் பாடியில் வந்து நான் கிரியோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ப்ராஜெக்ட் வந்து இப்போ V6 டர்போ இன்ஜின் பண்ணுறேன். நம்ம V6 டர்போ இன்ஜின்னா என்னன்றதை பார்ப்போம். V6 டர்போ இன்ஜின்றது என்னன்னா வின்னு என்ன டினோட் பண்ணுன்னா வந்து இன்ஜின் வந்து வி ஷேப்பில் நமக்கு அசம்பிள் பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டிசைனாக இருக்கு, இங்கே உங்களுக்கு பார்த்து போகும்போது தெரியும். இப்போ 6 டினோட் பண்ணுதான் 6 சிலிண்டர்ஸ் இருக்கும் இல்லை, அது வந்து 6ன்னு சொல்லுவாங்க. இதுவே V8 அதெல்லாம் இருக்கு, அதில் வந்து சிலிண்டர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஷேப் வந்து அதே மாதிரியே இருக்கும், வி ஷேப்லேயே இருக்கும். இப்போ வந்து நம்ம V6 பண்ணியிருக்கோம், இதில் வந்து 6 சிலிண்டர்ஸ் இருக்கு, வி ஷேப்ல இருக்கு. இந்த வி ஷேப் எப்படி நம்ம இது பண்ணலாம்னா, வி ஷேப் வந்து ஒன்று 90 டிகிரிஸ்ல இருக்கும், இல்லை 60 டிகிரிஸ்ல வி ஷேப் வந்து நமக்கு வரும். இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்குள்ள போயிடலாம். இப்போ நான் உங்களுக்கு இதோட பார்ட்ஸ்லாம் காமிக்கிறேன். அது பார்ட்ஸ்லாம் நம்ம எப்படி போய் பார்க்கலாம்னா, மேனேஜ் வியூஸ்ல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் வியூ இருக்கும். போய் இப்போ எக்ஸ்ப்ளோர் வியூ வந்து ஆக்டிவேட் பண்றேன். இப்போ இதோட நம்ம பார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு, இன்லெட் மேனிஃபோல்டு இருக்கு. அதுக்கடுத்து வந்து இன்ஜின் லூப்ரிகேஷனுக்காக இன்ஜின் ஆயில் பேன்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்டன்ஸ்லாம் தெரியும். இந்த டிரான்ஸ்பரன்ஸ் வியூவில் வச்சுருக்கேன். இந்த இன்ஜின் பிளாக் 8 வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் வியூவில் வச்சுருக்கேன். அதாவது ஏன்னா பிஸ்டன்ஸோட மூவ்மெண்ட்லாம் தெரியணுன்றதுக்காக டிரான்ஸ்பரன்சி வியூவில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் வியூவை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்து எப்படி இன்ஜின் வந்து ரன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அப்ளிகேஷன்ஸ்ல போயிட்டு அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இங்க என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன், எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்றேன். மெக்கானிசம்ஸ்ல போயிட்டு நம்ம இப்போ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெல்ட் எல்லாம் வந்து நான் நார்மலா வரைஞ்சி அசம்பிள் பண்ணாம இங்க ஆப்ஷன்ஸ்லேயே இருக்கு, அதுலேயே பெல்ட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வரையாம பெல்ட்டை வந்து டைரக்டா பெல்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பெல்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கேம்ப்ஸும் அதே மாதிரி தான். நம்ம இங்கே கேம்ப்ஸ் வரைஞ்சி கேம்ப் வந்து கேம் ஆக்டிவேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம அதை ஆக்டிவேட் கொடுக்கும்போது ஒன் சைட்ல லீனியர், இந்த பக்கம் நமக்கு லீனியர் மோஷன்ஸ் கிடைக்கும், ஸ்லைடிங் மோஷனு. இப்போ இங்க இதெல்லாம் வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் இந்த எல்லோ கலர் என்னென்ன டினோட் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் மோஷன் ஆக போகுது நம்ம கனெக்ஷன் கொடுத்தா அதை டினோட் பண்ணுது. அதுக்கு அடுத்து வந்து நான் இங்க பாத்தீங்கன்னா மோட்டார் கனெக்ட் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீங்க பொசிஷன்ல வச்சிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு அனலைசிஸ்ல போய் அனலைசிஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்க டைமிங்ஸ்லாம் இருக்கு, ஃப்ரேம் ரேட் இருக்கு. நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி மோட்டார் கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இங்க தெரியும் V6 மோட்டார் நம்ம கிட்ட ஒரு மோட்டார் இருக்கு, ஒரு மோட்டார் தான் இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், அது கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பர்ஃபார்மன்ஸ்ல போயிட்டு நம்ம ரன் கொடுத்து பார்ப்போம் எப்படி ரன் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியுதா இங்க பிஸ்டன்ஸ்லாம் அப் டவுன் ஸ்லோவா ஆகுது. இது வந்து நம்ம இந்த ஃப்ரேம்ஸ் ரேட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண பிஸ்டன்ஸ் வந்து வேகமா மூவ் ஆகும். அதே டைம்ல நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இன்லெட் அவுட்லெட்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுறது. இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ரன் ஆகுது அப்படின்றத நம்ம டைம் செட் பண்றது வந்து இங்க மூவ் ஆகும். இங்க பிஸ்டன்ஸ் பாருங்க எப்படி மூவ் ஆகுது. ஒன்ஸ் அந்த டைமிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ நான் இந்த V6 ப்ராஜெக்ட் V6 டர்போ இன்ஜின் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.